நாம் தொடர்ந்து நாம் வாக்குகிறதை எல்லாரும் கேட்டோம். ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதத்திலே தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தையை எடுத்து தியானித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ள போகிறோம். இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதம் பகுதி எடுத்துக்கொள்வோம். நிறைய நேரத்திற்கு கொண்டு கொள்வோம். 30வது அதிகாரம் நேரத்திற்கு இருக்கிற புத்தகம் 30வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய 17வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு சொல்லுங்கள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரும்படி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தின் பின்பகுதியை நாம் வாக்குத்தமாக சொல்லித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தின் பின்பகுதியை மாத்திரம் நாம் வாசிக்க போகிறோம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று யார் சொல்லுகிறாரா? கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிற மொத்தை செய்ய பிடித்து நல்ல குடிக்க சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். தேவன் அவர் காயம் கட்டுகிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் காயப்பட்ட ஜனங்களுக்கு காயம் கட்டவர். அது ஏசியா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எடுப்பவர்கள் நாம் வாசிக்க கேட்போம். ஏசியா 61:1 எடுப்பவர்கள் கொஞ்சம் சத்தமாக வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்னை இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். என்னுடைய பொறுப்பவர்களுக்கு காய கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுப்பவர்களுக்கு கட்டுதலை ரூபமும். அல்லேலூயா. வாசிக்கிறோம். என்னுடைய பொறுப்பவர்களுக்கு காயம் கட்டும்படியாக தேவன் ஊழியர்களை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். இங்கே ஏற்கையாக சொல்லுகிறார், அந்த காயம் இருதயத்திலே ஏற்பட்டிருக்கிற காயத்தை கட்டும்படியாக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அப்படித்தான் ஏற்கனவே சொல்றார். அவரை அபிஷேகம் பண்ணி அவரை இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி எதுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்? அநேகருடைய இருதயங்கள் காயப்பட்டு போய் கிடைக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை காயப்பட்டு போய் கிடைக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை சிறந்து போய் கிடைக்கிறது. அநேகருடைய இருதயம் அநேகருடைய வார்த்தையினாலே உட்படுத்தப்பட்டு சொல்லினாலே செயலினாலே அநேகருடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டு போய் காயப்பட்டு போய் கிடைக்கிறது. அந்த இருதயத்துக்கு மருந்து எங்கிருந்து வருவது சொன்னால் அந்த இருதயத்துக்கு மருந்து தேவனுடைய வசனமே. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னதான் இருதயத்தில் காயப்பட்டாலும் சொல்லுதான் அநேகர் காயப்பட்டு இருப்பாங்க.